விருதுநகர் கீழவோடப்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து நேரிட்டதை அடுத்து தற்காலிகமாக அந்த பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை களத்திலும் தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், அந்த விவரம் பதிவு பண்ணலாம். அதாவது கோபால், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழவட்டம்பட்டி பகுதியில் கந்தசாமி என்பதற்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று வழக்கம் போல பணியாளர்கள் பணியில் ஈடுபட முயன்ற போது ரசாயன உறவு காரணமாக ஏற்பட்ட வெடிவிபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் அருகில் தீபாவளி உற்பத்திக்காக வைக்கப்பட்டிருந்த பட்டாசு மூலப்பொருட்கள் வெடித்து சிதறியதில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்ததன் காரணமாக மீட்பு பணி என்பது சிக்கல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு பிறகு மீட்பு பணியாக நடைபெற்றது. இந்த பட்டாசு வெடி விபத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை, யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்னும் வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து காரணமாக மேலாளர் சரவணன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டது, அளவுக்கு அதிகமாக மூலப்பொருட்களை பதுக்கி வைத்தது உள்ளிட்ட விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக இந்த தற்காலிகமாக உரிமை மறு உத்தரவு வரை இந்த ஆலை செயல்பட தடை என அறிவிப்பு வெளியிட்டதை மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. செந்தில்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.